நெக்கு பாருங்கள் 6 இன்ச்சு. அந்த 6 இன்ச் வைக்கும்போது அதோட அளவு வந்து 2 1/4 தான் வருது. ஒரு 3 இன்ச் அளவுக்கு இருந்தால் வந்து நெக்கோட ஷேப் வந்து அகலமாக வச்சு அழகாக வைக்கலாம், டீப்பாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்து நம்ம லைன் பண்ணிக்கலாம். அதே அளவுக்கு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸ் அப்படியே எடுத்துகிட்டு நெக்கை வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். எப்பயுமே நெக்கை வந்து நம்ம பாக்ஸ் போட்டு வரைஞ்சோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் 3 இன்ச் அளவுக்கு இருக்கா. இப்போ நம்ம வந்து கர்வ் பண்ணி வரையும் போது கழுத்தோட ஷேப் வந்து நீட்டாக இருக்கும். சைடில் வந்து குடஞ்சி வெட்டுறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ப்ளவுஸை எடுத்து ஹூக் பட்டி இருக்குல்ல, அதை இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ண இடம் இருக்கும். அதாவது பட்டியும் நம்ம மேற்பார்ட்டும் ஜாயின் பண்ண இருக்கும். அதை மார்க் பண்ணிவிட்டு அது கீழே 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே சென்று ஷோல்டர்லேருந்து கீழே வந்து 13 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் எதை ஜாயின் பண்ணுறேன்னு. ஈஸியாக நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை ஜாயின் பண்ணிடலாம். எந்த ஒரு ரிஸ்க்குமே தேவை கிடையாது. இப்போ வந்து ஏன் நான் கொஞ்சம் கீழே கர்வ் பண்ணி வரையணும்னா ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக கர்வ் பண்ணி அந்த இடத்துல மட்டும் நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எப்பயுமே ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறது தான், இந்த மிஸ்டேக் எப்பயுமே பண்ணிடாதீங்க. அப்படியே வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துருவோம். அப்படி செய்யாமல் இந்த மாதிரி எப்பயுமே ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டையுமே ஃபோல்டு பண்ணி பாருங்கள், நம்ம சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படின்னா மட்டும் தான். ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது தான் அந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்து தெரியும். அப்போ தான் பார்ப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம அளவு ப்ளவுஸை கட் பண்ணிட்டோம்ல, கட் பண்ணதுக்கப்புறம் லைனிங் இது மாதிரி